இத்தனை நாள் கேஸ் சிலிண்டரை பயன்படுத்த தெரியாமல் அடிக்கடி வாங்கியிருக்கோமே, எவ்வளவு மிச்சப்படுத்தலாம் பாருங்க. இந்த அவசரமான வாழ்க்கை சூழலில் கேஸ் எரிவாயு மின்சார செலவுகள் உயர்ந்து கொண்டே போகும் நிலையில் நம் சமையல் அறையிலேயே செய்யும் சில மாற்றங்களால் செலவை குறைக்க முடியும். பலர் கவனிக்காமல் செய்யும் சிறிய தவறுகளும் அறியாமல் செய்யும் சில பழக்கங்களும் தினசரி செலவில் நேரடி தாக்கம் ஏற்படுத்துகின்றன. சமையல் என்பது வெறும் உணவு சமைப்பது மட்டுமல்ல, அது ஒரு புத்திசாலித்தனமான திட்டமிடல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டில் இருக்கும் பாத்திரங்களின் தன்மை சமையல் வேகத்தையும் எரிவாயு செலவையும் நிர்ணயிக்கும் முக்கிய அம்சமாகும். அடி கனமான அகலமான வாய் அகன்ற பாத்திரங்கள் வெப்பத்தை நீண்ட நேரம் தக்க வைத்துக் கொள்வதால் தீயின் அளவை அதிகரிக்க வேண்டிய அவசியம் குறைந்து விடுகிறது. ஒருமுறை சூடு ஏறிவிட்டால் குறைந்த தீயிலேயே உணவு விரைவில் வெந்துவிடும். இந்த சிறிய மாற்றமே தினசரி கேஸ் பயன்பாட்டை குறைக்கும். கேஸ்கட்டுகளின் எக்ஸ்பைரி, அதன் கசிவு, நீர் வடிதல் போன்றவை சமையலின் வேகத்துக்கும் செலவுக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். தவறான கட்டுகளை பயன்படுத்துவதால் தீ சமமாக எரியாது. இதனால் ஒரு சாதாரண உணவுக்கே இரட்டிப்பு நேரமும் இரட்டிப்பு எரிபொருளும் தேவையாகிவிடும். கட்டின் நிலையை கவனித்து தேவையான நேரத்தில் மாற்றிக்கொள்வது ஒரு முறை செலவு போனாலும் நீண்ட நாட்களில் அது பெரும் சேமிப்பாக மாறும். அடுப்பின் பர்னரில் அடைப்பு உருவானால் தீ குறைந்து சமைக்க நேரம் அதிகமாகும். மண்ணெண்ணெயில் ஊற வைத்து துலக்கி சுத்தப்படுத்தினால் வாயு ஓட்டம் சீராகி தீயின் அளவு உயர்கிறது. இதனால் ஒரு காயை வேக வைக்க வேண்டிய நேரமே பாதியாகிவிடும். இந்த பராமரிப்பு வேலையானது சில நிமிடத்துக்கு மட்டுமே, ஆனால் அது மொத்த குடும்ப செலவில் ஆதாயம் தரும். ஒரு குக்கரில் செப்பரேட்டர் வைத்து அரிசி, காய்கறி, பருப்பு என மூன்றையும் ஒன்றாக வேக வைப்பது எரிபொருள் மிச்சப்படுத்தும் மிகச்சிறந்த யுக்தி. தனித்தனியாக 3 முறை குக்கரை வைத்தால் 3 மடங்கு தீ தேவைப்படும். ஆனால் செப்பரேட்டர் பயன்படுத்தினால் ஒரே தீ ஒரே நேரத்தில் 3 வேலைகள் முடிந்துவிடும். சமையல் வேகமாவதும் எரிபொருள் மிச்சமாவதும் இதன் பெரிய பலன். தோசை அல்லது சப்பாத்தி செய்து முடித்து அந்த தவா சூடாக இருக்கும்போது அதில் சிறு பாத்திரத்தை வைத்து குருமா, பால் போன்றவற்றை சூடாக்குவது மற்றொரு புத்திசாலித்தனமான வழி. மீண்டும் அடுப்பை ஆன் செய்யாமல் மீதமுள்ள வெப்பத்தை பயன்படுத்துவதால் தினசரி சில நிமிட எரிவாயு அளவு குறையும். ஒரு வாரத்தில் அந்த சில நிமிடங்களே ஒரு பெரிய சமையல் நேரத்துக்கு சமமாகிவிடும். குக்கரில் உருவாகும் ஆவி என்பது மிகப்பெரிய சக்தி. பலர் குக்கர் அணைத்தவுடனே வெயிட்டை தூக்கி ஆவியை வெளியே விடுவார்கள். ஆனால் உள்ளே இருக்கும் ஆவி உணவுக்கு இன்னும் 10 நிமிடங்கள் கூட வெப்பமளிக்கும். இதை பயன்படுத்தினால் உணவு நன்றாக வெந்து மீண்டும் சூடாக்க வேண்டிய தேவையும் குறையும். இந்த ஒரு பழக்கம் தினசரி எரிவாயு பயன்பாட்டை பெரிதும் குறைக்கும். இதுபோல சமையலின் ஒவ்வொரு படியிலும் சிறிய மாற்றங்கள் சேர்த்து பார்க்கும்போது எரிவாயு செலவில் மிச்சமும், சமையல் வேகத்தில் உயர்வும், வீட்டு திட்டமிடலில் நன்மையும் கிடைக்கிறது. சமையல் என்பது பெரிய மாற்றமல்ல, சிறிய அறிவும் சீரான பழக்கங்களும் சேர்ந்து உருவாகும் ஒரு புத்திசாலித்தனமான சேமிப்பு சாதனை.